Good evening, students. 8th standard science subjectல கெமிஸ்ட்ரி பார்ட்ல மேட்டர் அரவுண்டஸ் அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்டு இருக்கோம். இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் வந்து மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். இந்த டாபிக்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவது மேட்டர் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம எலமெண்ட்ஸ் பத்தி தான் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதுல ஒவ்வொன்றிலையும் பல வகையான ஒரு எல்லா வகையான எலமெண்ட்ஸும் கலந்துருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுல மெயினா இருக்கிறது மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது தான் மெயினான டிவிஷன் இல்லையா? அப்போ அந்த மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் பத்தி என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனுடைய நேச்சர் என்னது, அதனுடைய இயற்பியல் பண்புகள் என்னது, அதனுடைய தோற்றம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கறதெல்லாம், and then uses, physical properties and then uses of metals and non-metals. அதுதான் இந்த லெசன்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதுல நம்ம தோற்றம் அப்படின்னு சொல்லும் போது நான் ஒரு கான்செப்ட் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். இப்போ நம்ம பல்பு இல்லையா, எல்லா இடத்துலயும் லைட் அப்படிங்கிறது ஒளிர்கிறது. விளக்கு இல்லையா, லைட் அப்படிங்கிறது நம்ம எல்லா இடத்துலயும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிபிஷியல் லைட் எனர்ஜி. ஹீட் எனர்ஜி அண்ட் லைட் எனர்ஜி மெயின் சோர்ஸ் அப்படின்னாலே சன் தான் இல்லையா? ஒளியையும் நமக்கு வெப்பத்தையும் கொடுக்கக்கூடிய இயற்கையான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா அந்த சக்தி ஆற்றல் சூரியனிடமிருந்து நமக்கு வருகிறது. ஆனா நமக்கு எல்லா டைமுமே ரவுண்ட் த கிளாக் 24 ஹவர்ஸும் நமக்கு சன் அப்படிங்கிறது ஒளிர்வதில்லை, சூரிய ஒளி கிடைக்கிறது இல்லை. அப்ப ஒளியும் வெப்பமும் நமக்கு தேவை. டியூரிங் த நைட் டைம் ஆல்சோ, இரவு நேரங்களிலும் நமக்கு வெப்பமும் ஒளியும் தேவை. அப்படிங்கும்பொழுது நம்மால் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் செயற்கையான ஒளி அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த விளக்கு என்பது எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருக்கா? அதனுடைய வெளிச்சம் நம்ம வந்து கல்யாணங்கள்லாம் பார்க்கும்போது சின்ன சின்ன சீரியல் பல்ப் எல்லாம் அழகா போட்டிருக்காங்க இல்லலாம். இப்பெல்லாம் நாட் ஓன்லி த மேரேஜ், எல்லா கடைகள்லையும் ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையில இருந்து பெரிய பெரிய பஜார் மால் எல்லாத்துலயும் பார்த்தாலே லைட் எனர்ஜி, லைட்டை வச்சுதான் மனுஷங்களையே ஏமாத்துறாங்க. அந்த மாதிரி ஒரே ஒரு மெட்டீரியல் நம்ம வாங்க போறோம்னா அந்த இடத்துல ஒரு 10 லைட்டை போட்டு விட்டுருப்பாங்க. அதை ஆன் பண்ணி விட்டா அதனுடைய ரியல் நேச்சரே நமக்கு தெரியாது. அவ்வளவு ஒரு பளபளப்பா ஒரு ஆர்டிபிஷியலோடைய அழகோட அப்படி இருக்கும் நமக்கு. அதை லைட் எல்லாம் அணைச்சிட்டு பார்த்தா அதனுடைய ரியல் நேச்சர் நமக்கு தெரியும். அந்த மாதிரி இப்போ விளக்குகள் ஒளிரும் இல்லையா? அந்த விளக்குகள் எந்த மாதிரி கலர்ல எல்லாம் இருக்கு? எல்லா வகையான கலர்லயும் இருக்கு. பச்சை, நீலம், மஞ்சள் அப்படின்னு சொல்லி விதமான கலர்கள்ல அழகழகா லைட் இருக்கு. ஆனா பேசிக்கா பார்க்கும்போது, சாதாரணமா பார்க்கும்போது அது கலர்லெஸ். அது வந்து கலரே இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஆனா அதற்கு மேல ஒரு கவர் கொடுத்துடுறோம் நம்ம. அப்ப அந்த கவர் ஆகப்பட்டது, அது கிரீன் கலர் கவரா இருக்கலாம், எல்லோ கலர் கவரா இருக்கலாம், ரெட் கலர் கவரா, அந்த கவர் நம்ம அந்த பல்பை சுத்தி நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, இல்ல நம்ம காகிதத்தாள் கொண்டு மறைச்சா கூட என்ன ஆகும்? அதனுடைய வெளிச்சம் என்பது அந்த எந்த காகிதம் கலர் காகிதத்தை கொடுக்குறோமோ அது போல அதனுடைய வெளிச்சம் நமக்கு தெரியும். அந்த கலர் ஆகப்பட்டது விசிபிளா நமக்கு அழகா தெரியும். அது போலதான் உன்னுடைய என்னது பிஹேவியர்ஸ். இந்த கான்செப்ட் வந்து ஜென்ரலா உன்னுடைய ஒழுக்கத்திற்கு உண்டானது. சரியா? இப்போ நீ எப்படி இருக்கணும்னு கேட்டா, எப்பொழுதுமே பேசும் பொழுதும் உன்னுடைய செயலிலும் நேர்மையும் ஒழுக்கமும் உண்மையும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது உன்னுடைய தோற்றமாகப்பட்டது ரியலா எப்பொழுதுமே அழகாக ஒளிரக்கூடியதா இருக்கும். நீ எப்படி இருக்கியோ அதை அழகா என்ன பண்ணும்? அது எக்ஸ்பிரஸ் பண்ணி காமிக்கும். உன்னுடைய நேச்சர், உன்னை பத்தி எல்லாருடைய ஒப்பீனியன் எப்படி இருக்கணும்னா, உன்னுடைய பேசுற வார்த்தைகளும் உன்னுடைய நடவடிக்கை எல்லாருக்கும் ஹெல்பிங் டெண்டன்சியோட நம்ம எந்த ஒரு ஆபத்துல உதவக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாணவனாகவும் மனிதனாகவும், இன்னைக்கு மாணவன் நாளைக்கு ஒரு பெரிய
ஜென்டில்மேனா மாறுவீங்க. பசுமரத்தாணி போல நீ கத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் என்னைக்குமே உன் லைஃப்ல அது கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். அதை விட்டு விலகவே முடியாது. நீ சொல்லுவீங்களே, நான் பழகிட்டேன், மாறவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு, பை நேச்சர் அது. சோ இப்பொழுது இருந்தே நீங்க எப்பயுமே உண்மையே பேசணும், நேர்மையா இருக்கணும், நல்ல ஒழுக்கம், நல்ல செயல், டைம் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும், ப்ராப்பரா இருக்கணும், ஒபீடியண்டா இருக்கணும். இந்த எல்லா விஷயங்களையுமே நம்ம ஃபாலோ பண்ணினா உன்னை பத்தின ஒரு நல்ல கருத்துகள் தான் எப்பயுமே சமூகம் சொல்லும். உன்னுடைய நடவடிக்கை எப்படி இருக்கோ அதை வச்சு உனக்கு எல்லா நல்ல விஷயங்களுமே நடக்கும். அது உன்னுடைய கையில தான் இருக்கு. யாரும் உன்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணவே கிடையாது மாத்துங்கன்னு. உன்னுடைய மனது செயல் இரண்டும் ஒரே வகையில ஈடுபட்டது அப்படின்னு சொன்னா எப்பயுமே நீ ஒரு மிகச்சிறந்த என்ன சொல்லுவாங்க, ரோல் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ அப்துல் கலாம் ஐயாவை வந்து ரோல் மாடலா கணக்கில் இல்லாத மாணவர்களும் எல்லாருமே ஃபாலோ பண்றோம். அந்த மாதிரி உதாரண மனிதனாக நம்மால வாழ முடியும், வாழ்ந்து காட்டணும், என்னாலையும் முடியும் அப்படிங்கிற எண்ணம் எப்பயுமே இருக்கணும். அது உன்னுடைய பிஹேவியர்ஸ், உன்னுடைய பேச்சு நடவடிக்கை பொறுத்து இருக்கு. ஓகேயா? சோ இன்னிலிருந்து என்னைக்குமே எப்ப யார் எது கேட்டாலும் உண்மையே பேசி நேர்மையா நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா எல்லா விஷயங்களையும் லேர்ன் பண்ணணும். ஓகே, so now we are going to learn the lesson part. எலமெண்ட் அப்படிங்கிறத நம்ம 3 பார்ட்டா பிரிக்கலாம். மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், மெட்டலாய்டு அப்படின்னு சொல்லலாம், உலோகங்கள், அலோகங்கள், உலோக போலிகள். இந்த போலிகள் மாதிரி இருக்கக்கூடாது. உலோக போலிகள்னா இரண்டும் கலந்து இரண்டு வகையான நேச்சர். எப்பயுமே ஒரே மாதிரியான நேச்சரோட இருந்துட்டோம்னு சொன்னா நம்ம என்னைக்குமே பளபளப்பா ஷைனிங்கா அழகா இருப்போம். மெட்டல்ஸ் மாதிரி உதாரணத்துக்கு எடுத்துக்கோ. அப்ப என்ன சொல்லுவாங்க, எந்த ஒரு விஷயத்தையுமே என்னது பித்தளை, வெள்ளி, தங்கத்தெல்லாம் பார்த்தோம் அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி பளபளபளன்னு அழகா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி உண்மையும் நேர்மையும் நம்ம பேசிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு மெட்டல்ஸ் மாதிரி எப்பயுமே அழகா நம்ம வந்து பிரைட்டா நம்முடைய ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ அப்ப எலமெண்ட்டை 3 டிவிஷனா பிரிக்கலாம். அதாவது தனிமங்களை நம்ம என்ன சொல்லுவோம், எலமெண்ட்ஸ், அண்ட் தென் மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு 3 டிவிஷனா நம்ம பிரிச்சுக்கலாம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்க்கறது மெட்டல். மெட்டலினுடைய நேச்சர் என்னது? மெட்டல் அப்படின்னு சொன்னாலே உலோகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம பயன்படுத்தக்கூடியது பண்டைய காலத்திலிருந்தே, ஓல்டன் டேஸ்ல இருந்தே நம்ம என்ன பண்ணுவோம், செப்பு, இரும்பு, இது எல்லாத்தையும் பழைய கால மனிதர்கள்ல இருந்தே எல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். செப்பு, பித்தளை, இந்த செம்புன்னு சொல்லுவாங்க, அந்த இந்த வகையான மெட்டல் உள்ள இதுதான் நம்ம கிராமத்துல எல்லாம் போனீங்கன்னு சொன்னா பாட்டி வீட்டுல எல்லாம் நிறைய பித்தளை பாத்திரம், இந்த செம்பு பாத்திரத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் தான் அந்த நாள்ல நம்ம பயன்பாடா இருந்தது. இப்பொழுதுதான் ரொம்ப அல்ட்ரா மாடல், எவர் சில்வரும் போய் நான் ஸ்டிக் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஓகே, சோ ஆனா இதெல்லாம் தான் நம்ம என்னது உலோகம் அப்படின்னு நம்ம சொல்றது. மெட்டலுக்கு நம்ம வெரி குட் எக்ஸாம்பிளா சொல்லக்கூடியதுதான் நம்ம இரும்பு, செப்பு, பித்தளை, தங்கம், வெள்ளி, இது எல்லாத்தையுமே நம்ம உலோகத்திற்குண்டான எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொன்றுக்குமே பேசிக். இப்போ நீ மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், இப்ப சைமல்டேனியஸா ஒரு 4 பாயிண்ட், ஒரு 5-6 பாயிண்ட் மட்டும்தான் மெயினா இதுல பாக்குறோம். அப்படியே நீ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அதனுடைய வெப்பநிலை, அடுத்தது அதனுடைய வெயிட், அதனுடைய நேச்சர் எப்படி இருக்கும், பளபளப்பா இருக்குமா, அண்ட் தென் உருகு நிலை என்னது அப்படிங்கிறது ஒரு 6-7 பாயிண்ட். எல்லா பாயிண்ட்ஸையும் லேர்ன் பண்ணிக்கோ. இன் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஜஸ்ட் யூ ரிமெம்பர் மெயின்லி 5 or 6 பாயிண்ட்ஸ், தட் இஸ் இனஃப்.
நீ வேறுபாடுகள் கேட்கும் பொழுது ஒரு 5 6 அப்ப என்ன எடுத்துக்கலாம், 3 அட்டவணை. அப்ப டாப்லர் காலம் மாதிரி நம்ம பிரிச்சுக்கிட்டு, உலோகம் அப்படின்னு சொன்னா வெப்பநிலை எப்படி இருக்கும், நார்மலா இருக்கும். உலோகத்திற்கு உண்டானது இயல்பான வெப்பநிலையில அழுத்தத்துல எப்படி என்ன ஸ்டேட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லும் போது திடமா திரவமான் இருக்கணும். சோ உலோகம்னாலே அது சாலிட் ஸ்டேட் தான். திடநிலையில மட்டும்தான் அந்த பொருள் என்னைக்குமே நம்ம பார்க்கலாம். திடநிலையில இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம், திண்ம நிலையில. அடுத்தது உலோகங்கள் அப்படின்னு சொன்னாலே மெட்டல் இஸ் a ஸ்ட்ராங் திங் இல்லையா. நம்ம வந்து கையால ஒரு ரப்பர் பேண்ட பிளெக்சிபிளா மாத்தலாம். ஈவன் நாட் ஈவன் ஒரு பிளாஸ்டிக் எடுத்துட்டா கூட ஒரு சில பிளாஸ்டிக்ஸ் பிளெக்சிபிளா இருக்கும், வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை. ஆனால் உலோகம் என்பது வளையவே வளையாது, ரொம்ப கடினமான பொருளாதான் எப்பயுமே இருக்கும். அண்ட் தென் அதனுடைய நேச்சர் வெளியில பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஷைனிங்கா இருக்கும், பளபளப்பு தன்மை. ஒரு பித்தளை பாத்திரமா இருக்கட்டும், தங்கம் வெள்ளி எல்லாம் எப்படி இருக்கு, புதுசா இருந்தாலும் நம்மளுடைய பயன்பாட்டிற்கு தகுந்த மாதிரி, மெயின்டெனன்ஸுக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்கும், எப்பயுமே ஷைனிங்கா இருக்கக்கூடிய ஒரு பொருள். நம்ம என்ன சொல்லலாம், மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லா உலோகங்களுமே நமக்கு வந்து மெட்டல்ஸும் எப்படி இருக்கும், ஷைனிங்கா தான் இருக்கும். அப்ப பொதுவாக அதனுடைய உருகுநிலை எப்படி இருக்கும்னு கேட்டா அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து அதனுடைய மெல்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது, நம்ம சமைச்சிருக்கோம்னு சொல்றோம், அப்படிங்கும் போது அடுப்புல ஏத்தி வச்சதும் அப்படியே குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளார உருகி போயிருச்சுன்னா நம்ம பயன்படுத்த முடியுமா, நோ இல்லையா. அப்ப அந்த உருகுநிலை என்பது அதிகமாக இருக்கும். அவ்வளவு எளிதாக அதை என்ன பண்ண முடியாது, உருக்க முடியாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப உருகுநிலை மிக குறைவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் எந்த ஒரு மெட்டலையும் எப்படி வேணா நம்மால என்ன பண்ண முடியும், பல வகையான பொருட்களாக நம்ம பார்த்தலாம். சாதாரணமா பாத்திரம் இல்லையா, நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெசல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் தென் ராட் கம்பியாக மாத்தலாம், பிளேட்டாக யூஸ் பண்றோம். பித்தளைன்னு எடுத்தா நம்ம வீட்டுல சாமிக்கு படைக்கக்கூடிய என்னது ஒரு பிளேட்ஸ் தாம்பாளம் எல்லாம் இருக்கும். அடுத்தது பூஜை திங்ஸ் எடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே அதுக்கு தகுந்த மாதிரி பெல் இருக்கு, அது ஒரு ஷேப்ல இருக்கும் இல்லையா. அப்போ நம்மளால பாத்திரம், சமைக்கிற பாத்திரம் அது ஒரு ஷேப்ல இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களையுமே சமைக்கிற பாத்திரம் அல்லது நம்ம வந்து எந்த வகையான பாத்திரமா இருந்தாலுமே அதுல தனி ஷேப்ஸ். அப்ப எப்படி வேணா நம்ம அதை என்ன பண்ணலாம், உருக்கி நம்முடைய தேவைக்கு தகுந்த மாதிரி வடிவங்களை மாற்றிக்கொள்ளலாம். தகடாகவும் கம்பியாகவும் மாற்றக்கூடிய பண்பு இருக்கு அப்படிங்கிறது மெட்டல்ஸுக்கு. அண்ட் தென் என்னது, ஈஸியா எலக்ட்ரிசிட்டிய பாஸ் பண்ணும், மின்சாரத்தை கடத்தக்கூடியது. ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய செப்பு காப்பர் ஒயர் தான் இல்லையா, நம்ம எல்லா எலக்ட்ரான்ஸையும் பாஸ் பண்ணுது. மின்சார கம்பி அப்படின்னாலே என்னது, நமக்கு காப்பர் மட்டும் தான் ஞாபகத்திற்கு வரும் இல்லையா. உலோகம் மின்சாரத்தை நன்கு கடத்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அது போல அடுத்தது சவுண்ட் வேரியேஷன் இல்லையா. நம்ம கோவில் மணியாகட்டும் அல்லது வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருள் கீழே விழுந்தாலே நமக்கு ஒரு சவுண்டு கேட்கும். அது சாதாரண எவர் சில்வரா இருக்கலாம், பித்தளையா இருக்கலாம், செம்பா இருக்கலாம், எப்பொழுதும் ஒலி எழுப்பக்கூடியது. ரப்பரோ பிளாஸ்டிக்கோ நமக்கு சவுண்ட் மேக் பண்ணாது. ஆனா நம்ம சவுண்ட் மேக் பண்ணக்கூடியதுன்னா மெட்டல். ஓகேயா, நமக்கு வந்து இந்த உலோகத்தினாலான எல்லா பொருள்களும் ஒலியை எழுப்பக்கூடியது. சோ தீஸ் ஆர் ஆல் த பேசிக் கான்செப்ட்ஸ். தட் இஸ் என்னது, நமக்கு எதெல்லாம் உருகுநிலை பார்த்தோம், வெப்பநிலை பார்த்தோம், தகடா கம்பியா மாத்தலாம், மின்சாரத்தை கடத்துமா, அது என்ன மாதிரி நமக்கு பளபளப்பு தன்மையோட இருக்குமா, இது எல்லாம் தான் நம்ம என்னது ஒரு உலோகத்தினுடைய இயற்பியல் பண்புகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேயா, நெக்ஸ்ட் இதனுடைய பயன்கள். இப்ப பார்த்த அதே விஷயங்களையே நம்ம பயன்களா எடுத்துக்கலாம். நம்ம என்னன்னு பாத்திரங்களா நம்ம வந்து என்ன பண்றோம், அதை வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. யூசஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அயன் அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துலயுமே நம்ம அயன்
ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய மிஷன்ஸ் எல்லாமே இரும்பாலாக்கப்பட்டது. அப்ப அண்ட் தென் பிரிட்ஜஸ் இல்ல எல்லா இடத்துலயுமே இப்ப வந்து என்ன கட்டிட்டு இருக்கோம், பாலங்கள் கட்டுறோம், அதுக்கு இரும்பு கம்பிகள் தேவைப்படுது இல்லையா, அது எல்லாமே அயன் மெட்டீரியல். இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் மெட்டல் அப்படிங்கறது அயன் நம்ம எடுத்துக்கலாம். மோட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு என்ஜின் ஆகட்டும், அயன் ராடு, ஷீட்டு, பார், எல்லா இடத்துலயும் ஒரு சின்ன விளையாட்டு பொம்மை எடுத்தா கூட அதுல சின்ன 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 இரும்பு பொருளாலதான் கம்பி அதெல்லாம் ஆக்கப்பட்டிருக்கும். அடுத்தது அதே போல ஒரு பெரிய நம்ம வந்து என்ன சொல்லலாம், இரும்பு வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே என்ன ஆகும், அது ஃபுல்லும் புல்டோசர் எடுத்தா அதுல இருக்கக்கூடியது எல்லாமே இரும்பால் ஆகப்பட்டதுதான். அப்ப அவ்வளோ பெரிய மிஷின் ஆகட்டும், குழந்தை விளையாடக்கூடிய சின்ன டாய் ஆகட்டும், எல்லாமே அயனாலதான் நமக்கு உருவாயிருக்கு. அண்ட் தென் காப்பர். காப்பர் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. எதுக்கு? எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் அண்ட் தென் காயின்ஸ் மேக் பண்றதுக்கும் நம்ம என்ன பண்றோம், காப்பரை பயன்படுத்துறோம்னு எடுத்துக்கலாம். சோ இந்த அயன் அண்ட் காப்பர் இரண்டுமே என்ன சொல்லலாம், ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தாமிரம், அடுத்தது இரும்பு, ரெண்டும். தங்கம், வெள்ளி இத வேண்டான்னு சொல்றவங்க யாருமே கிடையாது. கோல்டன் சில்வர் மெட்டீரியல்ஸ் நம்மளுடைய வேர்ல்டு எக்கனாமிக்கல் நமக்கு டிசைட் பண்றதே இவங்க தான். தங்கத்தினுடைய விலையை வைத்து தான் நம்முடைய பொருளாதாரத்தையே, நாட்டினுடைய பொருளாதாரம் தலையெழுத்தையே நிர்ணயிக்கிறது டெய்லி. அதனால்தான் டெய்லி கோல்டு ரேட் என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. சரியா? சோ இது ரெண்டுமே என்னது, நம்ம ஜுவல்ஸ் நம்ம மேக் பண்றதுக்கு பல வகையான சுவாமி சிலைகள்லாம் நம்ம கோவில் எல்லா இடத்துலயுமே நம்ம என்ன பண்றோம், உருவாக்குறதுக்காக இந்த கோல்டன் சில்வர் ரெண்டுமே நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம். இதனுடைய அடர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ இது அடர்த்தி எப்படி இருக்கு, அதிகமாக இருக்கு. டென்சிட்டி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த டென்சிட்டி அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால என்ன மாதிரி வெப்பநிலை அதிகமாக விரிவடையக்கூடிய இடத்திலையும் வெப்பநிலை மானிகள்லையும் நம்ம எதை பயன்படுத்துறோம், மெர்க்குரி. டாக்டர் யூஸ் பண்ணக்கூடிய தெர்மாமீட்டர்ல உள்ள இருக்கக்கூடிய அந்த பால் அப்படிங்கிறது பாதரசம் மெர்க்குரியால தான் உள்ள இருக்கும். அது டெம்பரேச்சர் வேரியேஷனை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப தின் ஒயரா நம்ம இதுல மேக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. அதனால நமக்கு எல்லா எலக்ட்ரிக்கல்ஸ் ஒயர்ஸ் இருக்குல்ல, மின் கம்பிகள் அப்படின்னு, இதை எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த மெட்டல்ஸ் அப்படிங்கிறது. அண்ட் தென் அலுமினியம் அப்படிங்கிறது ஒரு சடன் டேஸ், ஒரு 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாருமே அலுமினியம் வெசல்ஸ் தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். அலுமினிய பாத்திரங்கள். அடுத்தது ஏரோப்ளேன் மேக் பண்றதுக்கே நம்ம யூஸ் பண்றது அலுமினியம் மெட்டல் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெட்டல் அப்படிங்கலாம். தென் நம்ம ஆட்டோமேட்டிக்கா யூஸ் பண்ணக்கூடிய என்னது, ஃபுல்லும் நம்ம லிஃப்ட் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஒரு இடங்கள்லயும் சரி. அண்ட் தென் ஆட்டோமொபைல் பேட்டரிஸ் அண்ட் தென் எக்ஸ்ரே மிஷின்ஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம என்ன பண்ணலாம், இந்த மெட்டல்ஸை யூஸ் பண்றோம். லெட், காரியம் அப்படிங்கிற மெட்டல். ஓகேயா, ஆட்டோமொபைல்ல பேட்டரிஸும் அண்ட் தென் எக்ஸ்ரே மிஷின்ஸ், நம்ம மெடிக்கல்லாம் உள்ள நம்ம டாக்டர்ஸ்ட போனா எக்ஸ்ரே எல்லாம் எடுக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல லெட்டை பயன்படுத்துறோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த யூசஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிரிட்ஜ் அண்ட் தென் நீ எடுத்துக்கோ, என்னென்ன மெட்டல்னு எடுத்துக்கலாம், அயன், காப்பர், சில்வர், மெர்க்குரி, அலுமினியம், லெட். ஸோ இந்த மெட்டல் ஞாபகம் வச்சுக்கோ. திஸ் இஸ் த வே ஆஃப் த ரீகாலிங் மெத்தட். ரொம்ப எளிதாக ஞாபகப்படுத்தி, நீ முழு வாக்கியத்தையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். பிகாஸ் டெஃபினெட்லி யூ ரீகால் த எக்ஸாம்பிள்ஸ். ஈஸியா நம்ம இப்ப நடத்தும் போது கவனிச்ச அப்படின்னு சொன்னா மெட்டலை மட்டுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நீ வந்து ஞாபகத்துல வச்சுக்கோ. யூசஸ் அப்படின்னு சொன்னா எதை எங்கெங்க பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு பாயிண்ட் எழுதினா கூட போதும், எல்லா பாயிண்ட்டையும் எழுத வேண்டாம். பிரிட்ஜஸ். ஓகேயா, அயன்னு சொல்லும் பொழுது பிரிட்ஜ் என்ஜின் பார்ட். காப்பர் அப்படின்னு சொல்லும் போது எலக்ட்ரிக்கல் ஒயர் கண்டிப்பா. சில்வர் அண்ட் கோல்டுனா ஆர்னமெண்ட்ஸ். மெர்க்குரி அப்படின்னு சொல்லும் போது நமக்கு தெர்மாமீட்டர். அலுமினியம்னா ஏரோப்ளேன். லெட் அப்படின்னு சொன்னா பேட்டரி. எக்ஸ்ரே மிஷின். தட்ஸ் ஆல். சோ இந்த உன்னால வாக்கியம் மேக் பண்ண முடியாதா, சென்டென்ஸ் மேக் பண்ண முடியாதா, டெஃபினெட்லி யூ மேக் த சென்டென்ஸ். ஈவன் தமிழ் ஆர் இங்கிலீஷ், வாட் லாங்குவேஜ் யூ டோன்ட் பாதர் அபவுட். தமிழாகட்டும் ஆங்கிலத்தில்
விஷயத்துல ஆகட்டும், இந்த தனிமங்களின் பெயர்களை ஞாபகம் வச்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னா இந்த உலோகத்தினுடைய பெயரை ஞாபகம் வச்சு நீ அழகா எழுதிக்கோ. இதுதான் ஈஸியான மெத்தட். ஓகே, சோ இதை வச்சே நம்ம என்ன பண்ணலாம், காப்பர்னா பளபளன்னு இருக்கும், சில்வர்னா பளபளன்னு இருக்கும். இதனுடைய தன்மைகளையும் அப்படியே நம்மளால மேக் பண்ண முடியும். இதனுடைய பெயர் தெரிஞ்ச ஈஸியா பண்புகளும் கொதிநிலை உருகு நிலை எல்லாத்துக்குமே அதிகம். நம்ம எப்படி வேணா மாத்தலாம், கம்பியா தகடா மாத்திக்கலாம் அப்படிங்கறதெல்லாமும் இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேயா, அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது நான் மெட்டல்ஸ். நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஆப்போசிட், மெட்டலுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான். இதனுடைய தன்மை அப்படியே எப்படி இருக்கும், ஆப்போசிட்டா இருக்கலாம். பளபளப்பா இருக்காது, கம்பியா தகடா நம்மளால மேக் பண்ணவே முடியாது. எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த நான் மெட்டல்ஸ் சல்பர், கார்பன், ஆக்சிஜன், இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லும் போது இது சாலிட், லிக்விட், கேஸ் எல்லாத்துலயுமே எப்படி இருக்கும், நமக்கு வந்து நார்மலான டெம்பரேச்சர் மட்டும்தான் இருக்கும், ஹை டெம்பரேச்சர் இல்ல. ஒரு சில எக்ஸாம்பிள் சல்பர், பாஸ்பரஸ் இதெல்லாம் மட்டும்தான் நமக்கு ஹை டெம்பரேச்சர். நம்ம வந்து நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதே எப்படி இருக்கும், டைமண்டை தவிர வேற எதுவுமே நமக்கு ஹார்டா இருக்கவே இருக்காது. மீதி எல்லாமே எப்படி இருக்கும், வைரத்தை தவிர. வைரம் தான் ரொம்ப ஹார்டானது, கடினத்தன்மை அதிகம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், அதுல நம்ம ஆர்னமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம். மீதி எல்லாமே அதனுடைய ஹார்ட்னஸ் அப்படிங்கிறது கம்மி. எப்படி பித்தளையில, தங்கத்துல, நமக்கு வெளியில அதுல எல்லாம் நம்ம எல்லாம் பண்றோம், வெசல்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம். ஆனா கடினத்தன்மை அதிகமாக இருந்தது. ஆனா இது ஹார்ட்னஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்குங்கிறதுனால வேற எதுவுமே என்ன பண்ண முடியாது, நம்ம அந்த மாதிரியான பொருட்களாக மாற்ற முடியாது. இது ஒன் ஆஃப் த கார்பன்ல வடிவனுடைய தான் இந்த கரியினுடைய ஒரு வடிவத்தை தான் நம்ம வைரம் அப்படிங்கிறத உருவாக்குறோம். நெக்ஸ்ட், இதுலயும் நமக்கு ஷைனிங் இருக்கவே இருக்காது, எதுவுமே பளபளப்பா இருக்காது. ஜஸ்ட் ஆப்போசிட். ஒரு டேப்லர் காலத்துல அதை எழுதிட்டா இதுல 4 பாயிண்ட் எழுதணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆப்போசிட்டா எழுதினாலே ஈஸியா வேலை முடிஞ்சிடும். அது பளபளப்பா இருக்கும், இதுல பளபளப்பா இருக்கவே இருக்காது. மேலும் நமக்கு வந்து நான் மெட்டல் அப்படின்னு சொன்னா ரொம்ப சாஃப்டான நேச்சர் இல்லையா, கடினத்தன்மை இல்லாமையே இருக்கும், மென்மையானது. அந்த மெட்டல்ஸ்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஹார்டா இருக்கும். ஆனா இது எப்படி இருக்கும், நமக்கு எல்லாமே ரொம்ப மென்மையான தன்மையோட தான் இது கண்டிப்பா இருக்கும். அதுல எந்த ஒரு நமக்கு வந்து டவுட்டும் கிடையாது. தென் நான் மெட்டல்ஸ் அப்படிங்கும் போது இதுக்கு இதனுடைய மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப லோவா இருக்கும், குறைவான உருகுத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லலாம். அலோகம்ங்கிறது நமக்கு வந்து இத நம்மளால ஒரு பிளேட்டாவோ அல்லது ராடாவோ மாத்தவே முடியாது, தகடாகவோ கம்பியாகவோ நம்மளால நான் மெட்டல்ஸ மேக் பண்ணவே முடியாது. செகண்ட், நெக்ஸ்ட் ஒன், இதனுடைய என்னது, நம்ம எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுமா அப்படின்னு சொன்னா மின்சாரத்தை கடத்தாது. நமக்கு வந்து தாமிரம் சொன்னோம் இல்லையா, காப்பர் அப்படிங்கிறது தான் உள்ள இருக்கிற ஒயரே, மின்சாரம் எல்லாமே அதுல பாஸ் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னா காப்பர் ஒயரான. நான் மெட்டல்ஸ்ல அந்த நேச்சர் கிடையவே கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் தென் மேக்ஸிமம் நமக்கு வந்து இதுல எது பாஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னா கிராஃபைட் அப்படிங்கிற ஒரே ஒரு நான் மெட்டல் மட்டும் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும், சவுண்ட் கிரியேட் பண்ணாது, ஒலி வரவே வராது. எதுல, அலோகங்கள்ல. ஓகேயா, இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அலோகங்களினுடைய இயற்பியல் பண்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ யூசஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இதனுடைய அலோகங்களினுடைய பயன் அப்படின்னு சொன்னா இது எல்லாமே ஆர்டிபிஷியல் ஆர்னமெண்ட்ஸ், செயற்கையாக ஆபரணங்கள் தயாரிப்பதற்கு இந்த எல்லாது அலோகங்கள் அப்படிங்கிறது நமக்கு அலங்கார நகையெல்லாம் நமக்கு தயாரிக்கிறதுக்காக இது பயன்படுகிறது. மேலும் வைரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது, எல்லா இடத்திலும் ப்ரீஷியஸா நமக்கு நகைகள் தயாரிக்க பயன்படுகிறது. அண்ட் தென் சல்பர் அப்படிங்கிறது எந்த இடத்துல யூஸ் பண்றோம்னா கன் பவுடர், துப்பாக்கியில இருக்கக்கூடிய அந்த தோட்டா சொல்றோம் இல்லையா, அந்த துகள்கள்
அதுக்கு நம்ம தயாரிப்பதற்காக இந்த நமக்கு வந்து சல்ஃபர் அப்படிங்கிற ஒரு நான் மெட்டல்ஸை நம்ம வந்து இதுல பயன்படுத்துறோம், அலோகத்தை. அண்ட் தென் தீப்பெட்டி இல்லையா, தீப்பெட்டி தயாரிப்பதற்காகவும் நமக்கு வந்து இது பயன்படுகிறது. அதுல பாஸ்பரஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம், மேட்ச் பாக்ஸ் தயாரிப்பதற்காக அந்த சைட்ல இருக்கக்கூடிய அந்த பொருள் அப்படிங்கிறதுக்கும் அண்ட் தென் தயாரிக்க பயன்படுத்துகிறோம். அம்மோனியா தயாரிக்கிறதுக்கு நைட்ரஜன் அப்படிங்கிறது நமக்கு பயன்படுகிறது. ஓகேயா. அண்ட் தென் ராக்கெட்ல இருக்கக்கூடிய அந்த எரிபொருள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, கீழே நெருப்பு வரும் இல்லையா, அந்த ஹைட்ரஜன் ஃப்ளேம், அதற்கு நமக்கு வந்து ஃபுல்லுமே அந்த இந்த இருக்கக்கூடிய உலோகங்களை எல்லாத்தையும் நம்ம ஹைட்ரஜன் அப்படிங்கிற ராக்கெட் எரிபொருளாக நமக்கு பயன்படுகிறதுன்னு சொல்லலாம். உலோகங்களை உருக்கிறதுக்கும் வெட்டுறதுக்கும் இந்த ஹைட்ரஜனுடைய ஃப்ளேமை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இது ரொம்ப குறைவான ஒரு பயன்கள் தான், ஈஸியா ஞாபகம் வச்சுக்க கூடியது தான் இந்த நான் மெட்டல்ஸ்னுடைய யூசஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம சொல்றது தான் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது, உலோக போலிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். உலோக போலிகள் அப்படின்னு சொன்னா உலோகத்தினுடைய பண்புகளும் அலோகத்தினுடைய பண்புகளும் சேர்ந்த ஒரு விஷயம்தான் மெட்டலாய்ட்ஸ். இரண்டும் சேர்ந்த ஒரு விஷயம்தான் நம்ம என்ன சொல்றோம், இந்த உலோக போலி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இரண்டினுடைய நேச்சரும் இருக்கிறது. போரான், சிலிக்கான், ஆர்சனிக், ஜெர்மானியம், ஆன்டிமனி அண்ட் தென் பொலோனியம், இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தென் யூசஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திங் மெட்டல்ஸ்னா என்ன, அதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தர் யூசஸ் ஆஃப் மெட்டல்ஸ், அந்த டாபிக் பார்த்தோம். செகண்ட் திங் நான் மெட்டல்ஸ் அண்ட் தென் அந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தர் யூசஸ், அதனுடைய பண்புகளும் பயன்களும். தேர்ட் ஒன் உலோக போலிகள், மெட்டலாய்ட்ஸ் அப்படிங்கிறது உலோகத்தையும் அலோகத்தையும் சேர்ந்த ஒரு பொருளாக உருவானது தான் இந்த பொருட்கள்னு சொல்றோம். இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு கேட்டா ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரூம் டெம்பரேச்சர்னா சாதாரண வெப்பநிலை, அறை வெப்பநிலை. இப்போ வந்து ஒரு அனல் கொதிக்கிற இடத்துல அப்படின்னு சொல்லும் போது அங்க டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ நம்ம ஒரு குளிர் பிரதேசத்துக்கெல்லாம் போறோம் அப்படின்னு சொன்னா ஆர்டிபிஷியலா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுவோம். வெய்ய நாள்ல எப்படி நம்ம வந்து ஆர்டிபிஷியலா நம்ம குளிர்ச்சியை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னா ஏசி ஆன் பண்றோம். அப்பெல்லாம் டெம்பரேச்சர் வேரியேஷன் இருக்கும். எந்த ஒரு வேரியேஷனும் இல்லாம சாதாரணமா இருக்கக்கூடிய வெப்பநிலையை தான் அறை வெப்பநிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இடத்துல என்ன நேச்சர்ல இருக்கும்னு கேட்டா நார்மலா பார்க்கும்போது திண்ம நிலையில் இருக்கும் உலோக போலிகள், சாலிட் நேச்சர்ல இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தென் சிலிக்கன், ஜெர்மானியம், அந்த மெட்டலாய்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும், மின்சாரத்தை கடத்தும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அதற்கு உண்டான உதாரணம் கரெக்டா நம்ம சொல்லணும். யார் யாரு, சிலிக்கன் அண்ட் ஜெர்மானியம் மட்டும் என்ன பண்ணும், மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரு தன்மையோட இருக்கும் சொல்லலாம். சிலிக்கன் மட்டுமே எப்படி இருக்கும், நமக்கு பளபளப்பான தன்மை. கிட்டத்தட்ட நம்ம என்ன சொல்லியிருக்கோம், உலோகத்தினுடைய பண்புகளும் இருக்கும், அலோகத்தினுடைய பண்புகளும் இருக்கும். சிலிக்கன் பளபளப்பா இருக்கும், அது என்னது, உலோகத்தினுடைய தன்மை. உலோகம் என்பது மின்சாரத்தை கடத்தும், அப்ப இதுவும் உலோகத்தினுடைய தன்மை. சிலிக்கன் நம்ம வந்து என்ன பண்ணுது, மின்சாரத்தை கடத்துது அப்படின்னு சொல்லும் போது இந்த இரண்டு பண்புகளுமே என்னது, உலோகத்துக்கு உண்டான ஒரு பண்புகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கம்பியாக நம்மளால என்ன பண்ண முடியும், தகடாகவோ கம்பியாகவோ நீட்ட முடியாத ஒரு பண்பு அப்படின்னு சொல்லலாம். அது எதனுடைய நேச்சர், நான் மெட்டல்ஸ், அலோகத்தினுடைய பண்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மின்சாரத்தை சீக்கிரமா கடத்தாது, வெப்பத்தை கடத்தவே கடத்தாது, அதுவும் அலோகத்தினுடைய பண்புகள். நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ்ல பார்த்தது என்ன பண்ணாது, எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணாதுன்னு நம்ம சொல்லிருக்கோம். அது போல மெட்டலாய்ட்ஸ் அப்படிங்கிறது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மேக்சிமம் உலோகத்தை ஒத்துதான் இருக்கு. ஒரு சில கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டுமே என்ன பண்ணிருக்குன்னு சொன்னா அலோகத்தை கொண்டிருக்கிறது. ஓகேயா. சோ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னா மெட்டலை ஒத்து போகும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னா நான் மெட்டல்ஸோட ஒத்து போகும். சோ இந்த ஒரு பாயிண்ட ஞாபகம் வச்சுக்கோ, பளபளப்பு தன்மை குறைவாக இருக்கக்கூடியது அப்படின்னு. ஒரு சிலது நம்ம வந்து ஒரு சில கம்பியாக தகடாக என்ன பண்ண முடியாது, நீட்ட முடியாது. அப்ப சிலிக்கங்கிறது பளபளப்பா இருக்கும்
மாறும் அப்படின்னும் நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம். அது வந்து என்னது, மெட்டலினுடைய தன்மை அப்படின்னு சொல்றோம். மின்சாரத்தை கடத்தாது அப்படிங்கிறது அலோகத்தினுடைய தன்மை சொல்லலாம். ஓகே, ஸோ அப்ப இந்த ஒரு 5 or 6 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸா இருக்கு. யூசேஜஸ் அப்படின்னு பார்த்தா சிலிக்கன் அப்படின்னு சொன்னாலே எல்லா வகையான நமக்கு வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ் நம்ம யூஸ் பண்றது. எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படின்னா என்னது, நமக்கு மின்சாதன பொருட்கள், கம்ப்யூட்டர், டிவி, மொபைல், இது எல்லாமே எதனாலானது, எலக்ட்ரிக்கல்னா வேற, எலக்ட்ரானிக்னா வேற இல்லையா? டு யூ நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்? எலக்ட்ரானிக் டிவைசஸ்ங்கிறது வேறது, எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிறது வேற. ஓகே, சிலிக்கன் அப்படிங்கிறது எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ் மேக் பண்றதுக்காக நமக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த சிலிக்கான் அப்படின்னு சொல்லலாம். போரான் அப்படிங்கிற அந்த ஒரு மெட்டலாய்ட் வந்து நமக்கு கிராக்கர்ஸ், ஃபுல்லுமே பட்டாசு தயாரிப்பதற்காகவும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ராக்கெட்ல நமக்கு எரிபொருளை நமக்கு பற்ற வைக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் அந்த போரான் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். இட் இஸ் யூஸ்ட் இன் த ஃபயர் ஒர்க்ஸ் ஆஸ் வெல் அஸ் த ஃபியூயல் ஃபார் த இஜினேஷன் ஆஃப் ராக்கெட். ராக்கெட்ல அந்த நெருப்பை கக்கிட்டு மேல எழும்பி போகும் இல்லையா, அந்த நெருப்பு உருவாகுவதற்காக பயன்படக்கூடியது தான் இந்த போரான் அப்படிங்கிறது. ஸோ தீஸ் த்ரீஸ் ஆர் ஆல் த யூசஸ் ஆஃப் மெட்டலாய்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் திங் மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் தென் மெட்டலாய்ட்ஸ். ஓகேயா? Is there any doubt in 3 topics ma? Do you understand that? அடுத்த சாப்டர் போலாமா? இப்ப வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், தனிமங்களை 3 வகையாக உலோகம், அலோகம், உலோக போலிகள்னு 3ஆ பிரிச்சு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான இயற்பியல் பண்புகள் மற்றும் பயன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி அதனுடைய நேம் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாலே அதனுடைய பண்புகளும் பயன்களையும் நம்மால கண்டிப்பாக எழுத முடியும். அதை 2 முறை படிக்கணும். படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியா. இப்ப வந்து ஒரு வரியா படிச்சு 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 மனப்பாடம் பண்ணி எழுதக்கூடிய டாபிக் இது கிடையாது. எப்படி படித்தால் நம்மால் எளிதாக ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிற வே ஆஃப் த மெத்தட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் சின்ன குழந்தை மாதிரி வரியா படிச்சு 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 ஞாபகம் வச்சு அதை அப்படியே வாமிட் பண்ணவே கூடாது. அதை நம்மால என்ன பண்ண முடியாது, அடுத்து ஒரு விஷயங்களுக்கு போகும்போது அது மறந்துடும். இது எல்லாமே பேசிக் கான்செப்ட். இந்த உலோகம் அலோகமும் கடைசி வரைக்கும் நீ எங்க பயன்படுத்தினாலும் அதனுடைய பண்புகளும் பயன்களும் மாறவே மாறாது. மாறாத ஒரு விஷயத்தை போயிட்டு மனப்பாடம் பண்ணி புரிஞ்சுக்காம நீ வந்து அப்படியே இப்ப குவார்டர்லியில நான் சயின்ஸ்ல 75 மார்க் வாங்கணுங்கிற எண்ணத்துல நீ படிக்க கூடாது. அப்படியே அதனுடைய பயன்களும் பண்புகளையும் ஞாபகம் வச்சிருந்து எல்லா இடங்கள்லயும் நம்ம எங்க போனாலும் ஞாபகம் வச்சுக்க கூடிய அளவுக்கு இருக்கணும்னு சொன்னா நம்ம புரிஞ்சுக்கணும். நான் சொன்ன மெத்தட்ல நீங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சு படிச்சுக்கிட்டீங்க, அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் இந்த பிஹேவியர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எல்லா வகையிலுமே யூஸ் ஆகும். இந்த நம்ம புரியாம மெமரைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறதே வேண்டாம். இது வரைக்கும் அப்படி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கூட லீவ் இட் தட், மறந்துருங்க. அப்படி செய்யக்கூடாது. எந்த லாங்குவேஜ், நாட் ஓன்லி த சயின்ஸ், ஈவன் ஜாகிரபி, ஹிஸ்டரி அண்ட் தென் மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ், எல்லாத்தையுமே கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சு படிக்கக்கூடிய தன்மையை சென்டென்ஸ் நீயா மேக் பண்ணணும். முதல் பரீட்சையில தப்பும் தவறுமா எழுதுவ, அடுத்த பரீட்சையில அந்த பேப்பரை வாங்கி பார்த்துட்டு அச்சோ நம்மளா இப்படின்னு நீயா மாத்திப்ப. தவறு வந்தா நம்ம ஆட்டோமேட்டிக்கா மாறிடலாம். எப்பயுமே ரொம்ப தெளிவா ஆரம்பத்துல இருந்து வர முடியாது. சரிங்களா? அதனால இந்த 3 டாபிக்ஸையும் இன்னைக்கு படிச்சுட்டு வாங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து ரஃபா நீங்களா எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கக்கூடியது காம்பவுண்ட்ஸ், சேர்மங்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக். அதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. பிகாஸ் நான் இப்போ ஏன்னா அதையும் நான் இப்போ உங்களுக்கு அதை ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இப்ப பார்த்தது நம்ம மெட்டல், நான் மெட்டல், மெட்டலாய்ட்ஸ், இதை மட்டும் தெளிவா படிச்சு எழுதிட்டு வாங்க. ஏதாவது ஒரு டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா இதுல திரும்பியும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் கிளாரிஃபை பண்றேன். ஓகேயா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.